முடியும் போது நன்றி சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேன், என்னை படைத்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேன். ஸ்தோத்தரிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன், எந்த நண்பு தெய்வ இயேசுவையே ஸ்தோத்தரிப்பேன். துதித்திடுவேன், நான் துதித்திடுவேன், நாள்தோறும் என்னை மடிடத்தும் இயேசுவையே துதித்திடுவேன், நான் துதித்திடுவேன். போற்றிடுவேன், நான் போற்றிடுவேன், நாள்தோறும் என்னை பாதுகாக்கும் இயேசுவையே போற்றிடுவேன், நான் போற்றிடுவேன். உயர்த்திடுவேன், நான் உயர்த்திடுவேன், நாள்தோறும் இயேசுவின் நாமத்தையே உயர்த்திடுவேன், நான் உயர்த்திடுவேன். ஜிக்கு ஜிக்கு ஜா நாமெல்லாம் சேர்ந்து பாடுவோம், இயேசுவுக்கு நன்றி சொல்வோம். சூப்பரா இருந்ததா? அடுத்த பாட்டு என்ன பாட்டு? என்ன பாட்டு? உருட்டு வேணுமா? உருட்டு இருக்காமா? அல்லம்மா ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருங்க, எல்லாரும் பார்க்கலாம். ஹாப்பியா ஹாப்பியா பேக் பேக் ஜோயல் அப்படி மேல விழக்கூடாது, மேல விழக்கூடாது. பாடிட்டே பாடிட்டே ஆடுங்க. கலங்கி நிக்காத, அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத, கலர் கலராரி புடுவா கலங்கி நிக்காத. கவலைப்படாத தங்காய் கலங்கி நிக்காத, கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. தம்பி கவலைப்படாத தங்காய் கலங்கி நிக்காத, கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. சூப்பரா. ஹீரோ ஹீரோ போடுமா, அடுத்தது ஹீரோ ஹீரோவா போடுங்க. அம்மா அவ்வளவுதான் முடிய போகுது. நீங்க அமக்கலம் பண்ணீங்கன்னா பிரைஸ் கிடையாது. அமைதி, அவ்வளவுதான் முடிய போகுது. அடுத்தது உங்க ப்ரோக்ராம் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். கரெக்டா? உங்க 6 o'clock நம்ம ப்ரோக்ராம்.
ஏன்பா பிரைஸ் வேணாமா? சரி, அப்படியே ஹீரோ ஹீரோ சூப்பர் ஹீரோ ஏசுதா நம்ம சூப்பர் ஹீரோ ஓடு சாலோ 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 ஏசுவிடம் நீங்க வந்திடுங்க நமக்காக பூமியில வந்திட்டாரு நம் பாவங்களை போக்கவே மைத்திட்டாரு ஏசுவின் பிள்ளையாரியுவாரு அப்போ அவருடன் பரலோகம் சேர்ந்திடுவார் தம்பி இயேசுவின் பிள்ளையாரியுவாரு அப்போ அவருடன் பரலோகம் சேர்ந்திடுவார் எல்லாரும் பின்னாடி பின்னாடி ஆடுங்க. பின்னாடி சந்தோஷமா ஆடுங்க. அவ்வளவுதான், முடிய போகுது. ஃபைனல் கடைசி பாட்டு. எல்லாரும் ஆடுங்க. குள்ள 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 சகையோ மெல்ல மெல்ல ஏறி பாட்டா மரத்துல குள்ள 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 சகையோ மெல்ல மெல்ல ஏறி பாட்டா மரத்துல பக்கம் 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 வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வாண்டு அவனை பார்த்தாரே பக்கம் 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 வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வாண்டு அவனை பார்த்தாரே அது அப்புறம் என்னாச்சு அவன் லைஃப் மாறி போச்சு அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு அது அப்புறம் என்னாச்சு அவன் லைஃப் மாறி போச்சு அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு கைய தட்டி பாடு ஒரு டான்ஸ் ஒண்ணு போட்டு கைய தட்டி பாடு ஒரு டான்ஸ் ஒண்ணு போட்டு அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு இன்னொரு வாட்டி போடலாம் அந்த பாட்டு. குள்ள 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 சகையோ மெல்ல மெல்ல ஏறி பாட்டா மரத்துல குள்ள 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 சகையோ மெல்ல மெல்ல ஏறி பாட்டா மரத்துல பக்கம் 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 வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வாண்டு அவனை பார்த்தாரே பக்கம் 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 வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வாண்டு அவனை பார்த்தாரே அது அப்புறம் என்னாச்சு அவன் லைஃப் மாறி போச்சு அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு அது அப்புறம் என்னாச்சு அவன் லைஃப் மாறி போச்சு அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு கைய தட்டி பாடு ஒரு டான்ஸ் ஒண்ணு போட்டு கைய தட்டி பாடு ஒரு டான்ஸ் ஒண்ணு போட்டு அல்லேலூயா பாட்டு பாடு அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு சூப்பர். எல்லாம் கிளாப் பண்ண. Hallelujah. Praise the Lord. Hallelujah. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? Hallelujah. Hallelujah. நம்ம ஒரு பாடலை பாடலாம். உன்னை காண்கிறார் இயேசு உன் கண்ணீரை துடைக்கிறார். உன்னை காண்கிறார் உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார் உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம் அழ வேண்டாம் இயேசு அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம் அழ வேண்டாம் இயேசு அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். இயேசு நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார்.
நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம். இயேசு அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம். இயேசு அதிசயம் செய்திடுவார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். இயேசு உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம். இயேசு அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம். இயேசு அதிசயம் செய்திடுவார். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். உனக்கு எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம். இயேசு அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா அண்ணா நல்லா பாடினாருங்களா? ஒரு விஷயம் கரண்ட் தட்டலாமா அண்ணனுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவ வார்த்தையின் ஜெப வீட்டிலே நடக்கிற இந்த 3வது VPS கர்த்தர் நேர்த்தியாக நடத்தி கொடுத்தார். இந்த கடைசி நாளிலும் இந்த ஃபங்க்ஷனை கர்த்தர் நேர்த்தியாக நடத்தும்படியாகவும் இந்த சபையினுடைய இந்த விசேஷமாக இந்த VPSனுடைய கூட்டத்தை கர்த்தர் நேர்த்தியாக நடத்தி கொடுக்கும்படியாகவும் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளும்படியாகவும் இதுக்காக லதாமா ஜெபம் பண்ணுங்க. முன்னாடி வந்துருங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. స్తోత్రం ఆండవరే, స్తోత్రం அப்பா. பரிசுத்த தெய்வமே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, துதிக்கிற சுவாமி. இதோ தகப்பன ஒரு வயசு கூட அப்பா எங்களையும் டீச்சர்களையும் சிறு பிள்ளைகளை பெரியவங்களை எல்லாரும் இப்படி பொறுப்பாக்க தாழ்த்துக்கிற சுவாமி. அப்பா இது வரைக்கும் நீர் அருமையா எங்களுக்கு நடத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. இதோ தகப்பன அப்பா நாங்க எதிர்பார்த்ததை விட தகப்பன நீர் அதிகமா செய்கிற தேவனா இருக்கு சுவாமி. தகப்பன இப்படி நாம ஆண்டு தெரு முழுவதும் மகிப்படுறதுக்காக நன்றி சுவாமி. சின்ன குழந்தைகளை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தீங்களா, அதற்காக நன்றி சுவாமி. அப்பா இந்த ஆண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஊர்வலத்தை தகப்பன அப்பா நீங்க எங்களுக்கு கூட இருந்து நீங்க நடத்துனீங்களா, அதுக்காக நன்றி சுவாமி. ஒவ்வொன்றையும் அப்பா நீ பார்த்து பார்த்து எங்களுக்கு அருமையா நீ செய்து கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா டீச்சருங்களா அப்பா தகப்பன எவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த பிள்ளைகளுக்கு அப்பா வசனத்தை சொல்லியிருக்காங்க சுவாமி, விதைச்சிருக்கிறாங்க அப்பா. ஆண்டவரே விளைவிச்சிருக்கிற நீர் ஆண்டவரே தகப்பன அப்பா ஆண்டு நாங்க பிள்ளைங்க ஆண்டு விதைச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டு விதைச்சிருக்காங்கப்பா. இந்த சின்ன குழந்தைங்க இருந்துட்டுப்பா நீங்க விளைய செய்யுங்க. ஒரு காலத்துல நாங்க இந்த பேசுக்கு போய் நாங்க வசனத்தை கற்றுக்கொண்டோம், ஏசு யார் என்று நாங்க தெரிந்து கொண்டோம், எங்களுக்கு சொல்லி கொடுத்தங்களை நினைவு கருத்து கிருபை செய்யுங்க தகப்பன. அப்படியே நாம அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் மூலியமா வெளிப்பட போறதுக்காக நன்றி சுவாமி. அப்பா நிறைய அழைத்து இருக்கிறீங்கப்பா, ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க சுவாமி. அப்பா நாங்க விசுவாசிக்கிறப்பா அன்று நாங்கள் பிரயாசப்பட்டது வீணா போகாத தகப்பன. அப்படி நாம தங்களை விதைச்சிருக்கிறப்பா, உங்க வசனத்தை விதைச்சிருக்கிறோம் சுவாமி. நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க விளைய செய்யுங்க அன்று உங்களுடைய ஜீவனில் கட்டளை அர்ப்பணிக்கிறோம். இன்னும் மீதியான நேரத்தை கட்டளை கொடுக்குற இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குதப்பா, நீங்க நடத்துங்க, நீங்க கூட இருந்து நீங்க நடத்துங்க. துதிகரமாக எமக்கு செலுத்துறப்ப இயேசுவின் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நம்ம ப்ரோக்ராம் போயிடலாம். முதலாவது வெல்கம் டான்ஸ்.
நன்றி சொல்லுவோம். டீச்சர்ஸ் அப்படியே நம்ம பேக்ல போக முடியுமா இல்லைன்னா சைடுல நிக்க முடியுமா தெரியல, இல்ல உட்கார முடியுமான்னு தெரியல. வெல்கம் டான்ஸ் டீச்சர் ரோசம்மா டீச்சர். ரோசம்மா வாங்க. உங்க ஸ்டூடண்ட்ஸ் தான் சீக்கிரம் வரணும். கிளாஸ்ல வாங்க எல்லாரும் பிள்ளைங்க. ஃபாஸ்டா வாங்க. வாங்க. நீங்க இப்படி வாங்க நில்லுங்க, உங்க பிள்ளைங்க வரும் அப்பதான். வாங்க குட்டி பிள்ளைங்களா வாங்க, குட்டி பிள்ளைங்க வாங்க. உற்சாக மக்கள் நடத்துங்க பிள்ளைங்க, உற்சாக மக்கள் நடத்தலாம். அங்க பாரு. நன்றி சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேன், என்னை படைத்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேன். ஸ்தோத்தரிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன், எந்த நண்பு தெய்வ இயேசுவையே ஸ்தோத்தரிப்பேன். துதித்திடுவேன், நான் துதித்திடுவேன், நாள்தோறும் என்னை மடிடத்தும் இயேசுவையே துதித்திடுவேன், நான் துதித்திடுவேன். போற்றிடுவேன், நான் போற்றிடுவேன், நாள்தோறும் என்னை பாதுகாக்கும் இயேசுவையே போற்றிடுவேன், நான் போற்றிடுவேன். உயர்த்திடுவேன், நான் உயர்த்திடுவேன், நாள்தோறும் இயேசுவின் நாமத்தையே உயர்த்திடுவேன், நான் உயர்த்திடுவேன். ஜிக்கு ஜிக்கு ஜா நாம் எல்லாம் சேர்ந்து பாடுவோம், இயேசுவுக்கு நன்றி சொல்வோம். ஜிக்கு ஜிக்கு ஜா. அமைதியா இருங்க. அல்லேலூயா. வெரி குட். உற்சாக மக்கள் நடத்தலாமா பிள்ளைக்கு. வெரி குட் வெரி குட். உற்சாக மக்கள் நடத்தலாமா. வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட். ஐயா குள்ள சகையு டீச்சர் செஜி சிஸ்டர் அவங்க. சிஜி வாங்க. குள்ள சகையு. குள்ள சகையு சிஜி ஆண்டி கிளாஸ் வாங்க. கவனிங்க. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? கரங்களை தட்டலாமா? பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. உற்சாகமா கரங்களை தட்டலாமா பிள்ளைங்க? குள்ள 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 சகையோ மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல. குள்ள 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 சகையோ மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல. பக்கம் வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வாண்டு அவனை பார்த்தாரே. பக்கம் வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வாண்டு அவனை பார்த்தாரே. அது அப்புறம் என்னாச்சு? அவன் லைஃப் மாறி போச்சு. அவன் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. அது அப்புறம் என்னாச்சு? அவன் லைஃப் மாறி போச்சு. அவன் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. கையை தட்டி பாடு, ஒரு டான்ஸ் ஒன்று போட்டு. கையை தட்டி பாடு, ஒரு டான்ஸ் ஒன்று போட்டு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. அவினாஷ் வாங்க. மனப்பாட வசனம் அவினாஷ் ஆகாஷ் மனப்பாட வசனமா? வாங்க. அவினாஷ் ஆகாஷ் மனப்பாட வசனம். பேரண்ட்ஸ்க்கு வா. பேரண்ட்ஸ் உட்கார வைங்கம்மா. முன்னாடி இடம் கொடுத்து நம்ம ஆளுங்க ஏச்சு நின்றுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்தீங்க. டீச்சர்ஸ் ப்ளீஸ் நம்ம எல்லாம் நிக்கலாம். பேரண்ட்ஸ்க்கு வழி விடலாம். பேரண்ட்ஸ் கவனிங்க எல்லாரும். இந்த ராஜா இடம் இருந்தா உட்காந்துக்கோங்கம்மா. இடம் இல்லாத பட்சத்துல தான் சொன்னேன். இடம் இருந்தா உட்காந்துக்கோங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து வசனம் சொல்ல பாருங்க. அண்ணா கவனிங்க.
சங்கீதம் 118:24. நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். யோவான் 13:24. உண்டு பண்ணின நாள் இது, அதிலே களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். சங்கீதம் 118:24. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களிடம் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:24. ஆமென். வெரி குட். வெரி உற்சாகமாக கரகம் தரலாமா பிள்ளைக்கு? வாங்க ராஜாவா வாங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் பிலிப்பியர் 4:5. சரி, ஓகே ஓகே, வாங்க வாங்க. 4. வெரி குட். சூப்பர் சூப்பர். அருமையா வசனம் சொன்னார். வெரி குட் வெரி குட். அடுத்த பாட்டு யாருமா? அடுத்தது செலின், திலகா, மேரி சிஸ்டர் 3 பேர் டீச்சரோட ஸ்டூடெண்ட். உருட்டு டான்ஸ். 2 கிளாஸ். உற்சாகமா கரகம் எடுத்துடலாம். உள்ள உற்சாகம் கரகம் எடுத்துடலாம். நம்ம பிள்ளை உற்சாகப்படுத்துங்கப்பா. கலங்கி நிக்காத, அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத. கலர் கலராரி விடுவான் கலங்கி நிக்காத. கலங்கி நிக்காத, கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. தம்பி கவலைப்படாத, தங்காய் கலங்கி நிக்காத, கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. ஆமென்.
வெரி குட் வெரி குட். கை தட்டலாம் அப்பா அக்காவுக்கு. 3 நாள் வசனத்தையும் சொல்லியிருக்காங்க. அம்மா, நீங்கள் கொஞ்சம் ஒருவரில் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க ஒருவர் பாருங்கம்மா. அன்பாயிருங்கள். யோவான் 13:34. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. Clap வெரி பண்ணலாமா? குட் சூப்பர் வெரி குட்பா வெரி குட்பா. வாங்க. அடுத்ததாக இன்னொரு டான்ஸ். செல்வி சிஸ்டரும் வித்யா சிஸ்டர் கிளாஸ் 2 கிளாஸும் மெர்ஜ் பண்றாங்க. ஹீரோ பாட்டுக்கு. வித்யா வித் ஹீரோ சூப்பர் ஹீரோ இயேசுதான் நம்ம சூப்பர் ஹீரோ ஓடு சாலோ 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 இயேசுவிடம் நீங்க வந்திடுங்க நமக்காக பூமியில வந்திட்டாரு நம் பாவங்களை போக்கவே மறைத்திட்டாரு இயேசுவின் பிள்ளையாரே யோவான அப்போ யோகம் செய்திடுவார் நம்பி இயேசுவின் பிள்ளையாரே யோவான அழகா ஆடினாங்க. இன்னொரு முறை கரகணம் தட்டலாமா அக்காவுக்கலாம்? அடுத்தது இப்ப நம்ம ஒரு இந்தி பாட்டு கேட்க போறோம். தமிழ் இல்ல, தெலுங்கு இல்ல, மலையாளம் இல்ல, இந்தி பாட்டு. இந்தியா நேபாளான்னு தெரியல. ரேகா ரேகாவா? பா ரேகா, ஒரு இந்தி பாட்டு நம்ம கேட்கலாம். உற்சாகமா கரகணம் தரலாம். ஹிந்தி எல்லாருக்கும் தெரியுமா? ஹிந்தி யாராருக்கெல்லாம் தெரியும்? கை தூக்குங்க. 2 பேருக்கு 3 பேருக்கு தெரியுமா? சூப்பர் சூப்பர். இப்ப அவங்க ஹிந்தில நான் கேட்பேன் இப்ப அர்த்தம் என்னன்ட்டு. பா இங்க வா, இப்படி வா கவின். கை தட்டணும் எல்லாம். இப்ப இல்ல பாட போ. ஸ்டார்ட் பண்ணுங்க. दुनिया के कोने कोने में गुंज रहा यीशु का नाम. दुनिया के कोने कोने में गुंज रहा यीशु का नाम. कैसा प्यारा यीशु का नाम दुनिया में हालेलुया. कैसा प्यारा यीशु का नाम दुनिया में हालेलुया. चेन्नई के कोने कोने में गुंज रहा यीशु का नाम. चेन्नई के कोने कोने में गुंज रहा यीशु का नाम. कैसा प्यारा यीशु का नाम चेन्नई में हालेलुया. कैसा प्यारा यीशु का नाम चेन्नई में हालेलुया. नेपाल के कोने कोने में गुंज रहा यीशु का नाम. नेपाल के कोने कोने में गुंज रहा यीशु का नाम. कैसा प्यारा यीशु का नाम नेपाल में हालेलुया. कैसा प्यारा यीशु का नाम नेपाल में हालेलुया. दुनिया के कोने कोने में गुंज रहा यीशु का नाम. दुनिया के कोने कोने में गुंज रहा यीशु का नाम. कैसा प्यारा यीशु का नाम दुनिया में हालेलुया. कैसा प्यारा यीशु का नाम दुनिया में हालेलुया. हालेलुया ஹல்லேலூயா. கிளாப் பண்ணலாமா? கரகணம் தட்டலாமா? நல்லா பாண்டாங்கல்ல. இந்த நேபாள் பாட்டு, இந்தி பாட்டு கூட இல்லை, நேபாள் லாங்குவேஜ். ஹல்லேலூயா. அடுத்தபடியா மனப்பட வசனம் பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜ் இருக்காரா? வராஜா வாங்க வாங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ரோமான் 113:34. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கொடுத்து மகிழ கடையவும். சங்கீதம் 118:24. நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. கிளாப் பண்ணலாமா? 3 பிள்ளைங்க வசனம் சொன்னவங்களா டீச்சர்ஸ் நோட் பண்ணுங்க. பிரைஸ் உள்ள வந்துருங்க. 3 வசனம் சொன்ன பிள்ளைங்க. அடுத்தபடியா இன்னொரு டான்ஸ் நம்ம பார்க்க போறோம். நந்தினி அக்கா கிளாஸ் டிங்கிரி டிங்கிரி டான்ஸ் வந்துருங்க. அதை தொடர்ந்து சகோதரிகள் பாடலுக்கு ரெடி ஆயிடுங்க. சிஸ்டர்ஸ் ரெடி ஆயிடுங்க. ஸ்டார்ட். 1 2 3 ப்ளே பண்ணுங்க.
என்னம்மா Oh no, not today, Dolphin. டேய் தம்பி, நம்ம ஐபிசிஎம் புது பாட்டை போடுறா. Everybody, let's go. என்னம்மா வைஃபை ஆனா இருக்க பாருங்க. டேய் போடுறா. Everybody, let's go. நடந்து வந்தது அற்புதம், எழுந்து வந்தது அற்புதம். ஆனா சாப்பிட்டது 5000 பேருங்க. வெறும் 5 அப்போ 2 மீன் தானுங்க. ஆனா சாப்பிட்டது 5000 பேருங்க. மீனோ எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. பலருக்கு கொடுத்தாங்க, இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. Everybody, let's go. நாலு ஆச்சுங்கோ, கல்லறைய திறந்தாக்கா ரொம்ப ரொம்ப நாருங்கோ. லாசரு செத்து போய் 4 ஆச்சுங்கோ, கல்லறைய திறந்தாக்கா ரொம்ப ரொம்ப நாருங்கோ. இயேசப்பா வந்தாங்க, உசுரை தந்தாங்க, இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. இயேசப்பா வந்தாங்க, உசுரை தந்தாங்க, இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. Everybody, let's go. ஏன் இந்த பாட்டு வேற போன்ல போடுறீங்க? வேற போன்ல போட்டா வருமா? குஷ்டரோகி 10 பேரு பாருங்கோ, நம்ம இயேசுவிடம் கண்ணீரோடு வந்தாங்கோ. அட குஷ்டரோகி 10 பேரு பாருங்கோ, நம்ம இயேசுவிடம் கண்ணீரோடு வந்தாங்கோ. இயேசு தொட்டாரு, சுகத்தை கொடுத்தாரு, லைஃபே சந்தோஷமா மாறி போச்சுங்கோ. இயேசு தொட்டாரு, சுகத்தை கொடுத்தாரு, லைஃபே சந்தோஷமா மாறி போச்சுங்கோ. Everybody, let's go. Yesu, kata aற்புதம், அவர் kata aற்புதம்.
சரி பா, இந்த பாட்டை லாஸ்டா இன்னொரு வாட்டி போடுவாங்க சரிங்களா? நன்றி சொல்லு நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு நோய்களை நீக்கினாரே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே படுகொழிலின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே படுகொழிலின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு கிருபை இரக்கங்களாம் மணிமுடி சூட்டுகின்றார் கிருபை இரக்கங்களாம் மணிமுடி சூட்டுகின்றார் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு டீச்சர்ஸ் எல்லாருமே
இன்னொரு முறை கரங்களை தட்டலாமா? இப்போ நம்ம ஒரு கதை கேட்க போகிறோம். இப்போ எத்தனை பேர் கதை பிடிக்கும்? எல்லாருக்கும் கதை பிடிக்குமா? இப்போ நம்ம ஒரு அழகான கதை கேட்க போகிறோம். தக்ஷிதா வந்து கதையை சொல்லுவாங்க. தக்ஷிதா வாங்க வாங்க. பவுலும் சீலாவும் பாடின பாட்டு. ஒரு ஊர்ல பவுலும் சீலாவும் போயிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு பெண்ணு நோய் இருந்தாங்க. அந்த பெண்ணு போயிட்டு இருக்கும் போது அந்த பெண்ணுக்கு அவங்க போயிட்டு இருக்கும் போது ஜட்ஜையா அவங்கள அந்த சிறையில அடைச்சு போட்டுடுறாங்க. கட்டையால கட்டி வச்சு கையில சங்கிலி போட்டு கட்டி வச்சிடுறாங்க. அப்போ அவங்க பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. பாட்டு பாடி ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பூமி ரொம்ப அதிர்ந்தது. அப்போ அந்த கையில போட்டிருந்த சங்கிலி, கால்ல போட்டிருந்த கட்டை எல்லாம் கீழே அவுந்துருச்சு. அதுக்கப்புறம் கேட் எல்லாம் திறந்துருச்சு. அப்புறம் காவல்காரர் பார்த்தாரு, அவங்க எஸ்கேப் ஆயிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தாரு. ஆனா அவங்க எஸ்கேப் ஆகல. அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஜட்ஜா கிட்ட போயிட்டு அவங்க கேட்டுட்டு அவங்க காவல்காரர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த அடிக்கப்பட்ட அந்த மருந்தெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. வெரி குட் வெரி குட். ரொம்ப அழகா சொன்னாங்கல்ல. உற்சாகமா கலை எடுத்துடலாமா? அருமையான பிள்ளை தக்ஷிதாவுக்கு. இப்போ நம்ம ஒரு மனப்படவாசம் கேட்க போறோம். பிரணீதா மனப்படவாசம் சொல்லுவாங்க, நம்ம கேட்கலாம். கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்த மகிழ கடவோம். சங்கீதம் 118:24. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவாளர்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரரார் எனப்படுவார்கள். மாத்தேயு 5:9. வெரி குட் வெரி குட் வெரி குட். அழகா சொன்னாங்க. உள்ள கலந்து தரலாமா? அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு ட்ராமா பார்க்க போகிறோம். நம்முடைய யூத் பிள்ளைங்க, டீச்சர்ஸ் ஷீபா சிஸ்டரும் அண்ட் கிருஷ்ணா சிஸ்டரும், இவருடைய பிள்ளைங்க ஒரு ட்ராமா போட போகிறாங்க. அதை தொடர்ந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? பெப்பர் ஷோ. எத்தனை பேர் பிடிக்கும் பெப்பர் ஷோ? அவ்வளோதான் பிடிக்குமா? அவ்வளோதானா? மற்ற யாரும் பிடிக்காத பெப்பர் ஷோ? எல்லாரும் பிடிக்குமா? நம்ம பார்க்க போகிறோம், அடுத்தது பார்க்க போகிறோம். ஓகேவா? எத்தனை பேர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இப்போ நம்ம வாலிப பிள்ளைங்க நம்ம ட்ராமா பார்க்க போகிறோம். அது தொடர்ந்து நம்ம அடுத்த காரியங்களுக்கு போகலாம். கருத்தை நம்ம ஆஸ்வதிப்போம். வாங்க சீக்கிரம் வாங்க. வாலிப பிள்ளைங்க வாங்க.
வயசாயிட்டு ஏன் நீ எல்லாருக்கும் தொல்லையா இருக்க? ஒண்ணு நீ ஆசிரமத்துக்கு போயிடணும். எதனால இப்படி இருந்துட்டு எல்லாரையும் உயிரை எடுத்துட்டு இருக்க? ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாரும் அன்பா இருக்கணும் ஒருவர். நம்ம அவங்க வயசான காலத்துல அவங்கள பாத்துக்கணும். நம்ம எல்லாரும் பார்த்து. சாரி சார். பரவாயில்ல. ஹலோ சாப்பிட்டியா? டேய் என்னடா போன்ல அப்படி பேசிட்டு இருக்க? என்னது? ஒன் செகண்ட் இரு. ஹலோ சார், உங்களே தான். போன்லயே பேசிட்டு இருக்க. அப்படி என்னதான் இருக்கு அதுல? நான் பேசுனா என்ன, பேசலனா உங்களுக்கு என்ன? நீங்க யாரும் என்ன கேட்க? ஹூ ஆர் யூ? ஹவு டேர் யூ? டேய் உன் அம்மாடா. நான் கேட்கல. கேட்கலையா? கேட்கல. இப்பதானே சொன்னேன். என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? நான் ஃபோன் பேசினா திட்டுறீங்க. என்ன ஃபோனில் சும்மா ஃபோன் வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரியே டிப்ரெசிங்காக இருக்கும். அதனால தான் ஃபோனை யூஸ் பண்ணுறேன். இதை விட்டுட்டு சர்ச்சுக்கு போறத நாங்க என்ன சொல்லி தராங்க? போனே பேசிட்டு இருக்க சொல்லி தராங்க. சர்ச் நான் ஒரு நல்ல பையன் தான். ஓகே, ஃபோன் பேசினா அதெல்லாம் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, எனக்காக கடையில போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வா போ. அம்மா ஏய் போடா, போன பேசிக்கிட்டே போ. கால் வலிக்குதுமா. முடியாது. என்ன கேவன் நீ இப்படி இருக்கிற? சர்ச்ல உனக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்களா? அப்பா அம்மா கீழ் பண்ணிடணும் தானே சொல்லி கொடுக்குறாங்க. போ உங்க அம்மா கிட்ட சாரி கேளு போ. ரொம்ப மன்னிச்சிருக்குமா, என் தப்பா உணர்ந்துட்டேம்மா. சாரிம்மா. காலில் விழ மாட்டேன். நீ என்ன இப்படி சொன்ன உடனே நம்புறதுக்கு? நான் கரெக்ட் தான். நம்பிக்கை தான்மா வாழ்க்கை. நம்புங்க. சரி, இப்பயாவது கடைக்கு போய் வாங்கிட்டு வாடா. போறேம்மா, பை. வாடா படத்துக்கு போலாம். உனக்காக சேர்த்து நான் 2 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். இல்லடா, நான் ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். வா, இப்ப என்ஜாய் பண்ண முடியல, நம்மளால எப்ப என்ஜாய் பண்ண முடியும்? இல்லடா, இயேசு சொல்றாரு ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. சரி சரி, நீயும் வரியாடா? நம்ம ஒன்னா சேர்ந்து சர்ச்சு போலாம். வா போலாம். இந்த 3 நாள் VBSல நீங்க கத்துக்கிட்ட மாதிரியே இதுக்கப்புறம் நீங்க வெளியே போனாலும் அன்பா, சந்தோஷமா, சமாதானமா உங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்க எல்லாரும் கூடயே இருக்கணும். தேங்க்ஸ். இல்லைன்னா பப்ளிக் ஷோ கேன்சல். ஓகேவா? 5 மினிட்ஸ். எத்தனை பேர் அமைதியா இருப்பீங்க? 5 மினிட்ஸ். நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்கள்ல. இந்த 3 நாள் இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கினீங்க, நல்ல பழக்க வழக்கத்தை தெரிஞ்சுக்கினீங்க. கவனிக்கிறீங்களா? நம்ம ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடலாமா? அதுக்கப்புறம் பப்பட் ஷோ பார்க்க போறோம். அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு டான்ஸ் இருக்கு, யூத் டான்ஸ் இருக்கு. அதை நீங்க பார்க்க போறீங்க. நம்ம அக்கா அண்ணெல்லாம் நம்ம அழகா டான்ஸ் ஆட போறாங்க. சரிங்களா? ஓகேவா? நாம் பிரைஸ் அலாட். அல்லேலூயா. நம்ம ஒரு 5 நிமிடம் புதுசாக வந்திருக்க அருமையான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே அருமையான எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள், வாலிபர்கள், அருமையான தாய் தகப்பன்மார் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நான் ஒரு 5 நிமிடம் இயேசு கிறிஸ்துவை யார் என்பதை குறித்து நான் சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்து யார் என்றால்
உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. எதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார்? ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, பாவத்தில் கிடக்கிற மனுஷனை மீட்டு பரலோக ராஜ்யம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். நீங்க கேட்கலாம், இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக வந்தார் இல்லையா? நான் இப்பதானே பிறந்திருக்கிறேன், நான் என்னுடைய பாவத்துக்கு எப்படி இயேசு கிறிஸ்து மறிக்க முடியும் என்று கேட்கலாம். அன்பானவர்களே, பிள்ளைங்க கொஞ்சம் கவனிங்க. அன்பானவர்களுக்கு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எதுக்காக வந்தார்னா நம்முடைய பாவங்களை மீட்கும்படி வந்தார். பாவத்திலிருந்து நம்ம இருக்கிற நம்மளை பரலோக ராஜ்யம் கொண்டு செல்ல, பரிசுத்தவான்களை மாற்றி பரலோக ராஜ்யம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அன்பானவர்களே, நம்ம உலகத்துல கடவுள் மனுஷனை உருவாக்கப்பட்டதாக, உலகத்துல மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாவம் வந்தது. அந்த பாவம் செய்ததுனால அந்த பாவப்பட்ட மனுஷனை பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்துல பார்க்கிறோம். அப்படி மரணத்துக்கு பாத்திரவானா இந்த ஒவ்வொரு நபர்களை மீட்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி அவர் உலகத்துல வந்தார். அவர் மனிதனாக அவதரித்து வந்தார், மனிதனாக பிறந்தார், மனிதனாக வாழ்ந்தார். அது மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்த நாட்களிலே அநேக அற்புதங்களை செய்தார். அவர் குருடர்களை பார்வையிடும்படி செய்தார், செவிடுகளை கேட்கும்படி செய்தார், முடுவரில் நடக்கும்படி செய்தார். அநேக மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அந்த இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு பார்த்து சொல்லி இருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, இந்த கூடுகளில் வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை பாரத்தோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், பிசாசின் போராட்டத்தோடு இருக்கலாம். எனக்கு யார் விடுதலை கொடுப்பாங்க? என் வியாதிலிருந்து யார் விடுதலை கொடுப்பாங்க? எனக்கு சமாதானம் இல்லையே, என்கிட்ட பணம் இருக்கு, வசதி இருக்கு, ஒருவேளை எனக்கு வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா சமாதானம் இல்லைன்னு சொல்லி நீங்க கண்ணீரோடு இருக்கலாம். உங்களை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகத்தான் நான் சிலுவையை ஏற்றுக்கொண்டேன், உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும்படியாகத்தான் நான் சிலுவையை சுமந்தேன், உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினேன், என் மேல வந்தது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சமாதான காரணர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால முடியாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. அவர் மரித்தோர கூட உயிரோடு எழுப்பினவர். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் பாரமா, வியாதியா, பில்லி சூனியமா, பிசாசின் போராட்டமா, இல்ல ஒருவேளை குடும்பத்துல பிரச்சனையா, கணவன் மனைவிக்குள்ள சண்டையா, இல்ல பிள்ளைகளோட பெற்றோர்களோட சண்டையா, கவலைப்படாதீங்க. இயேசுன்னு கூப்பிடுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையில வந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. நாங்க இந்த வாழ்க்கையில, என் குடும்பத்துல, எங்களுடைய உறவுகளில, எங்க சபை மக்களை கேட்டு பாருங்களேன், எல்லாரும் சொல்றது ஒரே காரியங்கள் தான். ஒரு பணத்துல குறைவுள்ளவர்களா இருக்கலாம், வசதி வாய்ப்புல குறைவுள்ளவர்களா இருக்கலாம், ஆண்டவருக்கு மையான சமாதானம் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் மையான நிம்மதி கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எங்க வாழ்க்கைக்கு இயேசு அர்ப்பணிச்சிருப்பதாக நாங்க பரலோக ராஜ்யம் போக போகிறோம். அந்த நம்பிக்கை நீங்க பெற வேண்டாமா? அந்த சந்தோஷம் நீங்க பெற வேண்டாமா? நிச்சயமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே உங்க மனதில் விசுவாசிங்க. நாங்க ஏதோ உங்களை மதத்தை மாத்துறோம், நாங்க ஏதோ இயேசு பத்தி அறிவிச்சு உங்களை புஷ் பண்றோம் கிடையாதுங்க. எங்களுக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்து, எங்களுக்கு கொடுத்த மெய்யான சமாதானம் நீங்களும் பெறணும், எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெறணும், நாங்க பற்றிய இன்பத்தை நீங்களும் பெறணும் சொல்லிதான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இப்படி நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான பிள்ளைகளை பார்த்தீங்க இல்லையா? எவ்வளவு அழகா வசனம் சொன்னாங்க, எவ்வளவு அழகா பாட்டு பண்ணாங்க, எவ்வளவு அழகா அவங்களுக்குள்ள திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. உங்களுக்கு அநேகர் பார்த்திருப்பீங்க, என் பிள்ளையும் இப்படி பண்ணுமா, என் பிள்ளை கூட இப்படி டான்ஸ் ஆடுமா, என் பிள்ளை கூட இப்படி வசனம் சொல்லுமான்னு சொல்லி ஒருவேளை நீங்க ஆச்சரியப்பட்டிருக்கலாம். இதுதாங்க இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவால முடியாதது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் மையான சமாதானத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் வியாதிலிருந்து விடுதலை கொடுக்கிற மாத்திரமல்ல, அவரால முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. என் குடும்பத்துல நான் சாட்சியா சொல்ல முடியும், எங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல தரித்திரத்தை கிடந்தோம், ஒரு காலத்துல உணவுக்காக கஷ்டப்பட்டோம், ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு எங்கள் ஆண்டவர் அநேகருக்கு கொடுக்கும்படி ஆசீர்வதித்திருக்கிறார். எதற்காக? இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக. அல்லேலூயா. இந்த நாளில இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க. நீங்க மாத்திரமல்ல, உங்க பிள்ளைங்க ஆஸ்வதிக்கப்படும், உங்க சந்ததி ஆஸ்வதிக்கப்படும், உங்களுக்கு எதிர்காலம் ஆசீர்வாதம் இருக்க. பிரியமானவர்களே, அருமையான கேட்டுக்கொள்ள அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவரை சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவர்களா மாற வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வேத வாக்கிலும் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகள்.
நம்ம சபையில் இருக்க ஒவ்வொரு விசுவாசிகளை கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க, எத்தனையோ பேர் மரணத்துக்கு கிட்ட போயிட்டு வந்திருக்காங்க. எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையில தற்கொலைக்கு நேராக கொண்டு போயிட்டு திரும்ப வந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருப்பதாக அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அல்லேலூயா. நாங்க பெற்ற சந்தோஷம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை அனுப்பின ஒவ்வொரு பெற்றோருக்கும் இயேசுவை நாம நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு மனப்பாட வசனம் அருமையான பிரணீதா சொல்லிட்டாங்களா வசனம்? பிரணீதா சொல்லிட்டாங்க. ராஜா ஒரு பேர் சொன்னீங்களே, பாப்பா வாங்க வாங்க இறைச்சல் வாங்க, இறைச்சல் வாங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நானும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோன். சங்கீதம் 118:24. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. ஆமென். அல்லேலூயா. உற்சாகமா கரங்களை தரலாமா பாப்பாக்கு? வாங்க 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 ராஜா. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நானும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். சங்கீதம் 118:24. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபவர்த்தத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தடுத்திருங்கள். ரோமர் 12:12. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு சின்ன சாட்சி கேட்க போகிறோம். அருமையான மத்தியில் ரோசம்மா அவங்களுடைய வாழ்க்கையின் சாட்சி, அனுபவ சாட்சியை நம்ம சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள நேரம் இல்லாதனால ரொம்ப ஷார்ட்டாக அவங்க பகிர்ந்து கொள்ளுவாங்க. நீங்கள் அமைதியாக கேளுங்க. அது தொடர்ந்து நம்ம யூத் டான்ஸ் இருக்குது, பெப்பர் ஷோ இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அல்லேலூயா. பெப்பர் ஷோலாம் ரொம்ப அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களாம் பார்க்க சந்தோஷப்பட போகிறீங்க. அதுக்கு முன்பதாக ஒரு சின்ன சாட்சியை நம்ம கேட்கலாம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. சம்பவத்தை இப்போ உங்களுக்கு சொல்ல போறாங்க. தூரமாக வந்திருக்கவங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கேளுங்க. ஏன்னா அநேகருக்கு வியாதிகள் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் அவருக்கு எப்படி விடுதலை கொடுத்தான்னு அவங்க சொல்லுவாங்க உங்களை மத்தியில. பிரேஸ் லார்ட். என் பேர் ரோஸ் எபினேசர். நான் ரட்சிக்கப்பட்டு 2011 சரிங்களா. 2014 3 கட்டி, அது எனக்கு கட்டின்னு தெரியாமல் தலைவலியில் ரொம்ப அவஸ்தைப்பட்டு வேர்வை பிடிக்கிட்டு மாத்திரை போடுறது என்னென்னோ பண்ண சரியாகல. அப்புறம் ஜிஹெச்சில் போயிட்டு பார்த்தேன், மூளையில் கட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் பிபி அதிகமாகி நரம்பு ரத்தம் பிளாக் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நீர் கட்டி, ஒரு பக்கம் ரத்தம் பிளாக். தலைவலினா அப்படி ஒரு வலிக்கும், உயிர் போகும் எனக்கு. அட்மிஷன் போட்டாங்க ஆஸ்பத்திரியில். பாருங்கள், ஆஸ்பத்திரியில் இருப்பேன். ரட்சிக்கப்பட்ட புதுசு 3 வருஷம் ஆகுது. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டு நல்லா டாக்டர் வசலாம் வந்து கம்முன்னு படுத்திருப்பேன். எப்படி சொல்கிறேன், கை காலெலாம் போட்டு படுத்திருப்பேன். பைபிள் தூக்கி முடிச்சுன்னா டாக்டர் போனோடனே போயிட்டு பைபிள் தூக்கி எல்லாத்தையும் நல்லா பேசுவேன். அது எப்படின்னு எனக்கே தெரியல. பார்த்தா டாக்டர் சொல்கிறாங்கம்மா, நீங்கள் இன்னும் 1 மாதம் தான் உயிரோடு இருப்பீங்க, நாங்கள் மாத்திரை சாப்பிட்டு போங்க. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண உடம்புல ரத்தம் இல்லை, நீங்கள் தாங்க மாட்டீங்க, தலையை உடச்சி ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. எப்போ 2014, இப்போ 2026, 12 வருஷம். ஆனால் டாக்டர் என்ன சொன்னார், 1 மாதம் தான் இருப்பேன். பாருங்க, நான் மறு மாதம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் மாத்திரை வாங்க போகிறோம். என்னை பார்த்தா டாக்டர் கேட்பாரு, இன்னும் நீ உயிரோட இருக்கிற. எங்கள் வீட்டுக்காரர் நானும் சிரித்தோம். ஏன்னா எப்படி சொல்கிறது, நாங்கள் கும்பிட்ற ஆண்டவர் எப்படின்னு எங்களுக்கு தெரியும்ல. அதனால் ஆண்டவர் எப்படி பண்ணோம். ஆனால் அங்கேருந்து மாத்திரை சாப்பிட்டு உடனே ரொம்ப படுத்த படிக்க ஆகிட்டேன். நான் இல்லைன்னு சொல்லலை, படுத்த படிக்க ஆகிட்டேன். 18 மாதம் 1.5 வருஷம். இதில் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் பைபிளாஸ் படிச்சிருக்கேன். செகண்ட் ஹேண்ட் போனோம். ஆனால் பாருங்க, சித்திரை வைகாசம் வெயில் காயும், என்னால் குளிர் தாங்க முடியாது. சொட்ரு போட்டுன்னு மப்ளர் போட்டுன்னு குல்லா போட்டு எல்லாம் பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க. செகண்ட் இயர் முடித்தேன், பைபிளாஸ் முடித்தேன்.
அப்போ நான் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் சொல்லுவேன், அழுவேன். ஒரு என்ன சொல்றது, பால் குடிச்சா அந்த வயிற்றுல போய் அடைச்சிடுங்க, ஜீரணம் ஆகாது. நான் குடிச்சா பால், வெறும் தண்ணி, ஹார்லிக்ஸ், சக்கரை கலந்து கூட காலைல ஒரு கிளாஸ் கொடுப்பாரு, நைட் ஒரு கிளாஸ் கொடுப்பாரு. எனக்கு 4 பசங்க, 2 பேர் கல்யாணம் ஆச்சு, அப்போ 2 பேர் என் கூட இருக்காங்க. பாருங்க, அந்த ஹார்லிக்ஸ் மட்டும்தான் குடிப்பேன். நம்புங்களா நம்ப மாட்டீங்களா, இந்த உடம்பு எனக்கு இழைக்கலைங்க. இதே உடம்பு ஏன்னா இன்னைக்கு நோய் சொல்ல நம்புவாங்களா? ஆனால் பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ ஜூனோட வச்சிருக்காரு பாருங்க. நான் இந்து குடும்பத்தில் வந்தால் ரட்சிக்கப்பட்டேன். அப்படி ஆண்டவர் அதுக்கப்புறமா படிப்படியாக சொகாயி வந்து அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு ஒப்பந்தம் பண்ணேன். எனக்கு ஆண்டருக்கு ஒப்பந்தம், எனக்கு ஜீவனை கொடுத்தீங்கன்னா நான் ஊழியம் செய்கிறேன், இல்லை இடத்துக்கு நான் வர ரெடியாக தாங்கிறேன். ஏன்னா சாவை பார்த்து நான் பயப்பட கிடையாது. ஆனால் பாருங்க, நம்ப மாட்டீங்க, வீட்டில் வந்து பாருங்க மாத்திரை சாப்பிட்டோன்னே பைபிள் எசைக்கல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆண்டவர்கிட்ட செவுத்துல பேத்து பேசுவார். அதே மாதிரி அழுவேன். என்ன திரும்ப அழுவேன், நான் இந்து குடும்பம் தான் வந்தேன், என்னை எடுத்துட்டா எல்லாம் ஆண்டவர் தூஷிப்பாங்க, என்னால் நீங்கள் தூஷிக்கப்படக்கூடாது. இது உண்மைங்க. என் பெட்டு, என் தலைகாணி எல்லாம் கண்ணில் நினைப்பேன். இன்னும் டாக்டர் போனால் உனக்கு கண்ணில் நீர் இறங்கிச்சு, படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பைபிள் எடுத்து தலைங்கி வச்சுன்னு பார்த்துருப்பேன். என் வீட்டுக்காரர் எப்போ வேலைக்கு போகிறாருன்னு பார்ப்பேன். அப்படி போனோன்னே, ஏன்னா எனக்கு படிக்க தெரியாது, அப்போ தான் படிக்க கற்றுக்கினேன். பைபிளஸ் படிக்க கற்றுக்குத்தாரு ஆண்டவர். உடனே படிக்க ஆரம்பித்தேன். பிசாசுக்கு பிடிக்காது இல்லை, ஏன்னா அவனை விட்டு நம்ம வெளியே வரோம்ல, பிடிக்காது. அப்படியே பைபிள் அப்படி போனவுடனே உட்காந்து பைபிள் படிப்பேன். அழுது 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 அப்படி. நான் ஃபஸ்ட்டு பைபிள் பார்த்தீங்கன்னா கண்ணில் நனைஞ்சிருக்கும். இப்போ செகண்ட் பைபிள் படிக்கிறேன். அந்த பைபிள் ஃபுல்லாக அவ்வளோ படிச்சிருக்கேன் நான். அப்படியே இப்போ அழுது அழுது ஜெபம் பண்ணி அப்புறமா கொஞ்ச நாள் ஆனோடனே இன்னொரு கண்டாக்டர்கிட்ட போனிட்டு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரு அவர் பார்த்து சொல்கிறாரு, உங்களை யார் படிக்கூடாதுன்னு சொன்னாங்க, நீங்கள் இன்னைக்கு படிக்கலாமே, பாருங்க ஆண்டவர் எவ்வளோ பேர் அற்புதம் பாரு. கவர்மெண்ட் டாக்டர் சொன்னா நீங்கள் படிச்சுன்னா கண்ணு தெரியாத போய்டுன்னு சொன்னார். நான் பயப்படல, ஏன்னா ஏசப்பா யாருன்னு எனக்கு தெரியும். அதனால பயப்படா பைபிள் படித்தா இன்னொரு டாக்டர் பண்ண படிக்கலான்னாரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து முடக்கவாதம் வந்துச்சு, தைராய்டு வந்துச்சு, பாருங்க 1 2 இல்லை எல்லாம் வந்துச்சு. இன்னும் கூட இப்படி எனக்கு வெயிட்டு தூக்க முடியாது. ஆள் தான் பார்த்தா பந்தாவா இருப்பேன், ஆனால் உள்ள ஒன்றும் கிடையாது. ஆனால் ஏசுகிறாருங்க, ஒன்றும் நான் சொல்ல தப்பு, சாரி. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. ஏன்னா அவரு தான் நடக்க, பேச, மூச்சு விட. இங்கே தான் எங்கள் வீடு பக்கத்தில், டஸ்ட்டு ஒரு 10 வீடு தள்ளனா அங்கே தான் 3 இடத்துல இன்னும் வருவேன். ஆனாலும் ஆலயத்தை விட்டு நீங்காது இருப்பேன். தேவன் அது பெரிய கிருபை. எனக்கு ஆண்டவர் செஞ்ச கிருபையில் 4 பேர்ல கரையேற்றினேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க. எதுக்கு? நான் இயேசு ஏற்றுக்கணும். தாய் மாமங்க பேச மாட்டார், நீ வானா சொல்லி நான் கஷ்டப்பட்டு, நீ உதவல எனக்கு. எங்கள் அம்மா சொன்னாங்க, கண்ணா வெள்ளை ட்ரெஸ் போடாத, கலர் ட்ரெஸ், சின்ன மூக்குத்தி போடு, நீ என்ன உங்க வீட்டுக்கு வராதன்னு சொல்லி வரமாட்டேன், என்ன நீ சொல்லாத, ஏன்னா கஷ்டப்பட்டு நீ உதவல எனக்கு. பெத்த தாய் உதவலைங்க. ஆனால் ஆண்டவர் என்னை கூட இருந்து கை தூக்கி எடுத்து என் 4 பிள்ளைகளை கரையேற்றி இன்னைக்கு ஜீவனோட இருக்கிற. இன்னைக்கு ஹார்ட் ப்ராப்ளம். டாக்டர் சொன்னா அறக்கணும், உடம்பு அறுத்து ஆப்ரேஷன் பண்ணனாரு. மாட்டேன், எனக்குள்ள ஆண்டுறாரு, இருக்கிறோம் இப்படியே இருந்துட்டு போகிறேன். 2 ஆஞ்சோ பண்ணங்க, ஜீவனோட இருக்கிறேன். ஏசு தான் காரணம். ஏசு ஏற்றுக்குங்க, குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. எப்படியாக்கும் அந்த பிள்ளைங்களும் ஆண்டவர் மாற்றுவார். கணவர் எங்க சரியான குடிக்காரங்க, நம்ப மாட்டீங்க. பகல்லே ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பல்சர் பைக் எடுத்துன்னு போவார். திக்கு திக்குன்னு இருக்கு, எங்கே விழுந்துருவாரோன்னு. ஆனால் கேட்கல. ஆனால் போனேன் ஊழியத்துக்கு, ஊழியம். ஆனால் பாருங்க, இன்னைக்கு நேர்த்தியாக சமாதானமாக இருக்கிறேன். அதுவும் இந்த சபையில் வந்த மாதிரி சொன்னால் அதிகாலை ஜெபம், புதன்கிழமை பாஸ்டிங் ப்ரேயரு, சனிக்கிழமை ஆயத்த ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயரு. ஆண்டவர் கிருபையில் தடை இல்லாமல் என்னை கொண்டு வராரு. இன்னும் கற்றுக் கொடுக்குறாரு நல்லா. நம்ம இன்னும் கற்றுன வாழ்க்கையில் ஆண்டவர் கிட்ட சேர 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 பிசாசு ஓடியே போவான். யாக்கோபில் சொன்னவொன்னா, பிசாசுக்கு எழுத்து நில்லுங்கள், அப்போது உங்களை விட்டு அவன் ஓடியே போவான்னு. கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன், பிசாசுக்கு எழுத்து நின்னேன். ஆண்டவருக்குலாம் நீங்கள் மகிமையாக ஆண்டவர் என்னை வச்சுக்கிறாருன்னா ஆண்டவர் மட்டுமே காரணம். ஆண்டவர் நம்ம எவ்வளோ கிட்ட சேர்றோமோ அவ்வளோ ஆசீர்வாதம் வரும். எல்லா நோயும் எல்லாம் ஆண்டவர் தாங்க மருத்துவர். சரிங்களா? உலகத்தை அவ்வளோ பெரிய மருத்துவர் யாருமே இல்லை. 2014 1 மாதம் சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு என்ன ஜீவனோட வச்சுக்காரு. ஏசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இவங்களுக்கு பிரச்சனை சொல்லிட்டுங்களா, மூளையில கட்டி லிஸ்ட் பெருசாயின போதே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு டான்ஸ் பார்க்க போகிறோம். வாலிப பிள்ளைங்களுடைய டான்ஸ் பார்க்க போகிறோம்.
Bluetooth mode. Paired. Sing-a-la-la, Gloria. Jumuru, 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 re. 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 வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா. ஜுமுரு 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 ரே. Sing-a-la-la, Gloria. Jumuru, 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 re. Sing-a-la-la, Gloria. Jumuru, 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 re. Sing-a-la-la, Gloria. Jumuru, 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 re. கடற்கரையின் ஓரத்துல இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையதான் கண்டு கொண்டாரு. கடற்கரையின் ஓரத்துல இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையதான் கண்டு கொண்டாரு. எங்கூடதாமா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாமா நீ மனுஷனை பிடிப்பாய். எங்கூடதாமா நீ மீன் பிடிக்காம, எங்கூடதாமா நீ மனுஷனை பிடிப்பாய். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா. ஜுமுரு 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 ரே. Sing-a-la-la, Gloria. Jumuru, 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 re. Sing-a-la-la, Gloria. Jumuru, 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 re. Sing-a-la-la, Gloria. Jumuru, 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 re. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட், வெரி உற்சாகமாக போயிடலாமா? டிகிரி டான்ஸ் மட்டும் நம்ம பிள்ளைங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கெவின் கெவின் எங்க? நம்ம ஐபிசிஎம் புது பாட்டை போடுறா. Everybody, let's go. கடல் நடந்து வந்தது அற்புதம், படைத்தவன் எழுந்து வந்தது அற்புதம். அஞ்சு அப்போ 2 மீன் தானுங்கோ, ஆனா சாப்பிட்டது 5000 பேருங்க. வெறும் 5 அப்போ 2 மீன் தானுங்கோ, ஆனா சாப்பிட்டது 5000 பேருங்க. மீதோ எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க, இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. மீதோ எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க, இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. Everybody, let's go.
Dingiri 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 ayalo. Dingiri 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 dialo. Dingiri 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 ayalo. லாசரு செத்து போய் 4 நாள் ஆச்சுங்கோ கல்லறைய திறந்தாக்கா ரொம்ப ரொம்ப நாருங்கோ லாசரு செத்து போய் 4 நாள் ஆச்சுங்கோ கல்லறைய திறந்தாக்கா ரொம்ப ரொம்ப நாருங்கோ இயேசுப்பா வந்தாங்க உசுரை தந்தாங்க இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க இயேசுப்பா வந்தாங்க உசுரை தந்தாங்க இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க Everybody, let's go. Dingiri 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 dialo. Dingiri 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 ayalo. Dingiri 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 dialo. Dingiri 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 ayalo. குஷ்டரோகி 10 பேர் பாருங்கோ நம்ம இயேசுவிடம் கண்ணீரோடு வந்தாங்கோ அட குஷ்டரோகி 10 பேர் பாருங்கோ நம்ம இயேசுவிடம் கண்ணீரோடு வந்தாங்கோ இயேசு தொட்டாரு சுகத்தை கொடுத்தாரு லைஃபே சந்தோஷமா மாறி போச்சுங்கோ இயேசு தொட்டாரு சுகத்தை கொடுத்தாரு லைஃபே சந்தோஷமா மாறி போச்சுங்கோ Everybody, let's go. Dingiri 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 dialo. Dingiri 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 ayalo. Dingiri 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 dialo. Dingiri 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 ayalo. Yesu kata அற்புதம் அவர் பார்த்தா அற்புதம் இயேசு பார்த்தா அற்புதம் அவர் பார்த்தா அற்புதம் கண்ணில் நடந்து வந்தது அற்புதம் மறைத்தவன் எழுந்து வந்தது அற்புதம் கடல் மேல் நடந்து வந்தது அற்புதம் மறைத்தவன் எழுந்து வந்தது அற்புதம் டிங்கிரி 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 டியாலோ டிங்கிரி 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 ஆயாலோ டிங்கிரி 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 டியாலோ டிங்கிரி 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 ஆயாலோ சூப்பர் 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 எல்லாம் வாவ் வாவ் சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப அழகா பண்ணாங்க ரொம்ப அழகா. கடைசியா என்ன பண்ண போறோம், என்ன பார்க்க போறோம்? கேட்கல பெப்பர் ஷோ பார்க்க போறோம். ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க. பப்பர் ஷோ பார்க்கலாமா? சரி, ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பிபிஎஸ்க்கு வரலையாம். அவர் யாருன்னு நம்ம பார்க்கலாமா? யாருக்கெல்லாம் ஆர்வமா இருக்கு அவரை பார்க்கறதுக்கு? ஓகேவே, கூப்பிடலாமா பார்க்க? சரி, கருப்பாண்டி என்ன கூப்பிட்ட பிறகு கேட்கவே இல்லை இவனுக்கு. சரி, நீங்க கூப்பிடுங்க, வரானான்னு பார்க்கலாம். கூப்பிடுங்க. என்னடா இது, கூட்டவரும் அவனை காணவே இல்லை, தூங்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியலையே. ஏ கருப்பாண்டி ஏண்டா, உன் பேரு கருப்பாண்டி தானே? அப்ப கருப்பாண்டின்னு கூப்பிடாம பின்ன என்ன கூப்பிடாது? உன் பேரு ஸ்டைலா காஃப்னு வச்சிருக்கிறியா? எப்பா, நான் கிண்டல் பண்ணலப்பா, காஃப்னு சொன்னே எனக்கு கொஞ்சம் இருமல் வந்துச்சு. சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? மேக்கப் போட்டுட்டு இருக்கிறியா? அப்படியா? சரி, சீக்கிரம் மேக்கப் போட்டுட்டு வெளியே வாய. என்ன மேக்கப் போட்டுட்டு இருக்க? நெய்மே தெரியல. சரி, கருப்பாண்டி வெளியே உங்களை பார்க்க வர போறானா? மேக்கப் பண்ண போறானா? சரி, அழகா இருக்க என்னென்ன மேக்கப் போடலான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். லிப்ஸ்டிக், அப்புறம் ஐலைனரு, அப்புறம் ஃபவுண்டேஷனு, அப்புறம் மஸ்காராவா?
பர்ஃப்யூமா? சரி சரி, பசங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, சீக்கிரம் போட்டுடுவா. மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டியா? சரி, மேக்கப் போடுறேன்னு சொன்னியே, இப்பதானே தூக்கம் எந்திரிச்சா? பல்லு தேய்ச்சியா, குளிச்சியா, அது ஏதாவது பண்ணியா நீ முதல்ல? ஓ, மேக்கப் போட்டு சூப்பரா மறைச்சு வச்சிருப்பாரு பாத்தீங்களா? அப்ப காலையில எந்திரிச்சா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பல்லு தேய்க்கணும், குளிக்கணும். பல்லு தேய்க்காம குளிக்காம மேக்கப் போட்டு மறைச்சு வச்சிருக்காரு. ஐயோ, என்ன பண்ண? சரி சீக்கிரம் வா, பிள்ளைங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓடிவா 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 கற்பண்டி. வா வா சீக்கிரம் வா, சீக்கிரம் வா 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 சீக்கிரம் வா, உன்னை பார்க்கட்டும் எல்லாரும். சீக்கிரம் வா. ஹாய் கருப்பாண்டி, நீ ரொம்ப அழகா இருக்க. கருப்பாண்டி அழகா இருக்கானா இல்லையா சொல்லுங்க? அழகா இருக்கானா? அழகா இருக்க கருப்பாண்டி. அப்புறம் என்ன அப்புறம் என்ன, நீ விபிஎஸ்க்கு வரவே இல்லை, என்னாச்சு? ஆயா வீட்டுக்கு போய் என்னாச்சு? என்ன ஆயிடுச்சு? ஆயா வீட்டுல உனக்கு சுட்டு வச்சிருந்த வடைய காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? நீ சொல்லல, ஆயா வீடுன்னு சொன்ன, ஒருவேளை வடைய காக்கா தூக்கிட்டு போயிருக்குமோன்னு நினைச்சேன். சரி சரி சரி, கோவப்படாதப்பா. சரி, என்ன சோகம் சொல்லு. சொல்லு. சரி போன. மீன் குழம்பு சமைச்சு வச்சாங்களா? ஐயோ, பூனை சாப்பிட்டுட்டு போச்சா? அதுக்கு இப்படி போய் அழுதுட்டு இருக்க? சரி 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 சரி, கவலைப்படாத. அப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஆயா அழுதுட்டே ரூம்ல போனாங்களா? சரி, அப்புறம் என்ன ஆயிடுச்சு? தேடி பார்த்துட்டே இருந்தியா? ஆயா என்ன உனக்கு வடை சுட போனாங்களா? சரி சரி சரி, வடை சுட போகலன்னா அப்புறம் எங்க போனாங்க? அப்படியா, ஜெபிச்சிட்டு இருந்தாங்களா? அப்ப ஜெபிச்சு என்ன ஆயிடுச்சு அப்புறம்? யாரோ வந்து கதவு தட்டினாங்களா? யாரு தட்டினா? ஆமா, பர்த்டேவா? பிரியாணி கொண்டு வந்தாங்களா? அப்போ உனக்கு கறி குழம்பா பூனை சாப்பிட்டுச்சு, இப்ப உனக்கு பிரியாணி கிடைச்சிச்சு. அப்படியா? அப்ப உன் பாட்டி ஜெபிச்சனாலதான் உனக்கு பிரியாணி கிடைச்சிச்சு இல்ல? அப்ப ஜெபிச்சா எல்லாமே கிடைக்குமா? ஜெபிக்க சொல்ல. அப்ப நீங்களும் ஜெபிப்பீங்களா டெய்லி? சரி, இதோட உன் சோக கதை முடிஞ்சிச்சா இல்லையா? ஐயோ, என்ன கருப்பாண்டி, இன்னும் உனக்கு சோக கதை முடியலையா? ஐயோ, நீங்க கேட்க ரெடி அவன் சோக கதையா? கேக்குறீங்களா? வேணுமா வேண்டாமா? சொல்லு சொல்லு சொல்லு. தாத்தா குடிச்சிட்டு உனக்கு எள்ளூருண்டை வாங்கிட்டு வந்தாங்களா? அப்புறம் அப்புறம் என்னாச்சு? என்ன பண்ண? ஆயாவும் தாத்தாவும் சண்டை 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 போட்டுட்டு இருந்தாங்களா? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ, தாத்தாவும் பாட்டியும் சண்டை போடுறாங்க, நீ வேடிக்கை பாத்தியா? அப்புறம் என்னாச்சு? உனக்கு அப்படி என்ன ஞாபகம் வந்துச்சு? ஆமா ஆமா,
அப்படியா? ஆ, ஆ. அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? நான் முட்டி போட்டு உட்கார்ந்து ஆ, ஜெபிச்சேன். தாத்தாவா அவன் சண்டை போடக்கூடாதுன்னு ஜெபிச்சேன். ஆ, அப்புறம் கொஞ்ச நேரத்திலே தாத்தா படுத்து தூங்கிட்டாரு. ஐயோ பாத்தீங்களா, கருப்பாண்டி ஜெபிச்சாங்களாம். அவங்க தாத்தா பாட்டி சண்டை போட்ட உடனே சமாதானம் ஆயிட்டாங்களாம். அப்ப ஜெபிச்சா சமாதானம் ஆகலாமா? ஆமா குட்டீஸ், நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஜெபிக்கணும், சரியா? ஜெபிக்கணும். முழங்கால்ல நின்னு ஜெபிச்சா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், சரியா? ஆ, ஜெபிப்பீங்களா பிள்ளைங்களே? நீங்க ஜெபிப்பீங்களா? சொல்லுங்க, நல்ல சவுண்டா சொல்லுங்க. ஆ, ஓகே ஓகே, சரி. இப்பமாவது உன்னோட கதை முடிஞ்சிச்சா இல்லையா? இல்ல இல்ல, இன்னும் ஒரு பெரிய சோக கதை. ஐயோ, இன்னும் பெரிய சோக கதையா? சரி, சொல்லு சொல்லு, என்ன ஆச்சு அடுத்து? அப்புறம் நாங்க ம், எல்லோரும் வச்சு உட்கார்ந்திருந்தோம்னா சரி. என் ஃப்ரெண்ட் வந்துட்டா. என்ன கருப்பாண்டின்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டானா. உனக்கு கருப்பாண்டின்னு கூப்பிட்டா உனக்கு பிடிக்காத? ஆமா, எனக்கு பிடிக்கும். நான் தான் பேரு ஸ்டைலா காஃப் 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 காஃப்னு வச்சிருக்கேன். ஆமா, காஃப்னு கூப்பிட்டாதான் உனக்கு பிடிக்கும். ஆமா, கருப்பாண்டின்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அவன் கூப்பிட்டுட்டு வந்தானா. ஆ, எனக்கு திடீர்னு கோவம் வந்துச்சு. கோவம் வந்துச்சா உனக்கு? அப்புறம் என்ன பண்ண? நான் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? கையில இருந்த எள்ளுருண்டை எடுத்து மண்டையில போட்டுட்டேன். ஐயோ, உன் ஃப்ரெண்டு மண்டையில எள்ளுருண்டைய தூக்கி எறிஞ்சிட்டியா? ஆமா, ரத்தமா கொட்டிடுச்சு. என்னடா இது, எள்ளுருண்டை தூக்கி எறிஞ்சா ரத்தம் வருமா? தாத்தா எள்ளுருண்டைக்கு பதிலா குடிச்சிட்டு கல்லுருண்டை வாங்கிட்டாரு. ஐயோ, தாத்தா குடிச்சிட்டு எள்ளுருண்டைய பிற கல்லுருண்டை வாங்கி கொடுத்துட்டாங்களா? இந்த கருப்பாண்டி தூக்கி எறிஞ்சானா மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்துச்சா? அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அப்புறம் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? அவன் கொண்டு வந்த பேட்டாலே ஆ, என் மண்டையில போட்டுட்டான். ஓ, மண்டையில அடிச்சுட்டானா பேட்டால? ஆமா, அவன் மண்டையில வீங்கி போய் மண்டை மேல கொண்டு வந்துச்சு பாத்தீங்களா? கொண்ட தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? பேட்டால அடிச்சா கொண்ட தெரியுதா? வீங்கி போயிடுச்சான், தெரியுதா? தெரியல போல இருக்கு. என்ன பண்ண? அதான் நான் மேக்கப் போட்டு மறைச்சிட்டேனே. மேக்கப் போட்டு அதே மறைச்சிட்டியா? சரி. அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அப்புறம் நான் உட்கார்ந்து யோசிச்சேன். நீ என்ன யோசிச்ச? நான் பொறுமையா உட்கார்ந்துட்டேனா எனக்கு மண்டை மேல கொண்டு கொலக்கட்டை வந்திருக்காதுன்னு யோசிச்சேன். ஓ, அப்படியா? ஓ, நீ பொறுமையா இருந்தேன்னா உன் மண்டை மேல இந்த கொழுக்கட்டைன்னு சொல்றேன். கொண்டையா கொழுக்கட்டையா? கொழுக்கட்டையா? கொழுக்கட்டை வராதான். அப்போ பொறுமையா இருக்கணுமா? ஆமா, நம்ம பொறுமையா இருக்கணும் பிள்ளைங்களா. நீங்க எல்லாம் பொறுமையா இருப்பீங்களா? பொறுமையா இருப்பீங்களா? கருப்பாண்டிட்ட சொல்லுங்க, சண்டை போடாம பொறுமையா இருப்போம்னு சொல்லுங்க. சரி, இப்போ உன்னோட சோக கதையெல்லாம் முடிஞ்சிச்சா? முடியல ஷீஃபு. என்ன இப்ப என்னன்னு கூப்பிட்ட? என்ன கூப்பிட்ட? ஷீஃபு. என் பேரு ஷூஃபுவா? ஷீஃபு. இன்னும் எப்படி பேரெல்லாம் வைக்க? என் பேரு ஷீபா தானே. நான் தான் எல்லாருக்கும் செல்ல பேரு வைப்பேனே. ஷீஃபு. அப்படியா? ஓகே, இருக்கட்டும். உன் ஃப்ரெண்ட் ஏதோ ஒருத்தி இருக்காள? யாரு என் ஃப்ரெண்ட்? ஒருத்தி இருக்காள? என் ஃப்ரெண்ட் செலின் மேரியா? ஆமா, அவளுக்கு என்ன பேர் வச்சிருக்க? அவளை நான் எப்பவுமே செல்லமா செல்லு. ஓ, சொல்லுன்னு கூடுவியா? சரி. வேற யாருக்கு? லதாமா இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன பேர் வைப்பியா? செல்லம். என்ன ஆச்சு உனக்கு? ஏன் வைக்க மாட்ட? அப்படியா? அப்ப நீ பெரியவங்களுக்கு பேர் வைக்க மாட்டாங்க இல்ல? அப்ப சின்னவங்களுக்கு மட்டும்தான் நீ பேர் வைப்ப. அப்ப நான் சின்ன பொண்ணு, அதனாலதான் எனக்கு ஷீபுன்னு கூடுத இல்ல? ஐயோ, சரி. அப்புறம் பாட்டி வீட்டுல போய் சோகம் எல்லாம் முடிஞ்சிச்சா? சரி, பேசு. ஹாய் சொல்லுங்க.
எந்த டீச்சரை பிடிச்சி எந்த டீச்சரை பிடிக்கும்? எந்த டீச்சரை பிடிக்கலையா? டீச்சர்ஸ் பாவமில்ல, கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்ல? இப்ப பாருங்க, 3 நாள் உங்களுக்கு பிபிஎஸ்ல சொல்லி கொடுத்தாங்க இல்ல? யாராவது ஒரு ஆள் என்ன பண்ணணும் தெரியுமா? ஃப்ரண்ட்ல வந்து 3 வசனத்தையும் சொல்லுவீங்களா? ஓகேவா? யாரு வரது சீக்கிரம் வாங்க. யாருக்கு 3 வசனம் தெரியுமா சொல்லணுமா? ஏன்னா காஃபு தான் பிபிஎஸ்க்கு வரல இல்ல, அதனால என்ன வசனம் சொல்லி கொடுத்துருக்குன்னு அவனுக்கு தெரியணுமா? யாருக்கு தெரியும் சொல்லுங்க. சொல்லு சொல்லு சொல்லு. உங்களில் அன்பாய் இரு. சமாதானப்படுத்துவார்கள், தாங்கியவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரப்படுவார்கள். மத்தியு 5:9. சூப்பர் சூப்பர். ஏ காஃபு பிள்ளை எவ்வளவு அழகா வசனம் சொல்லியிருக்கு. எங்க போன உன்னை காணாம? டச்சப் பண்ண போயிருந்தியா? எப்பா நீ ரொம்ப கருப்பா இருப்ப, நீ மேக்கப் பண்ணி இப்ப வெள்ளையா இருக்கல்ல? அழகா அழகாதான் இருக்க, அழகாதான் இருக்க. அப்புறம் பிள்ளைங்கள்ட்ட பேசணும்னு சொன்னேன்ல, பேசு பேசு. பிள்ளைங்களே, பிபிஎஸ் சூப்பரா இருந்துச்சுல? அப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? எல்லா சண்டேயும் எங்க சர்ச்சில் வந்து என்ன நடக்கும் தெரியுமா? சண்டே கிளாஸ் நடக்கும் தெரியுமா? எல்லாரும் வரணும், ஓகேவா? சாக்லேட் எல்லாம் கொடுப்போம், ஏசப்பாவை பத்தி நிறைய சொல்லி கொடுப்போம். எல்லாரும் வரணும், ஓகேவா? ஓகே சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பை. நான் மறுபடியும் டச் அப் பண்ண போறேன். பை. பை சொல்லுங்க, பை சொல்லுங்க. எல்லாருக்கும் பாப்பா ஷோ பிடிச்சிச்சா? எல்லாரும் பிடிச்சிச்சா? கருப்பாண்டியா பிடிச்சிச்சா? சே ஐயோ இப்ப திரும்ப வந்துருவான். காஃபுவா பிடிச்சிச்சா? பிடிச்சிச்சா? காஃபு என்ன சொன்னா உங்ககிட்ட? சண்டே கிளாஸா? சரி, எல்லாரும் வரணும். இங்க வந்து எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி தராங்க. உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தந்தாங்க? எல்லாத்தையும் அன்பா இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், யாரை எதிர்த்து பேசக்கூடாது, டீச்சர்ஸுக்கு எல்லாம் கீழ்ப்படியணும். அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி தந்தாங்க? ஜெபிக்கணும். வெரி குட். அப்போ நீங்க டெய்லி ஜெபிங்க. எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்? எல்லாத்தையும் நாங்க அன்பா இருக்கணும் ஏசப்பா, எங்க அம்மா அப்பாவுக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் ஏசப்பா, எங்க அம்மா அப்பாவிட்ட நாங்க காயப்படுத்த வார்த்தைகள் பேசக்கூடாது ஏசப்பா, ஓகேவா? நாங்க எல்லாருக்கும் உதவியா இருக்கணும் ஏசப்பா, யார்கிட்டையுமே சண்டை போடக்கூடாது. இப்படி டெய்லி ஜெபிக்கணும். எங்க அம்மா அப்பாவை நல்லபடியா காப்பாற்றணும். இப்படி எல்லாம் டெய்லி ஜெபிக்கணும். ஜெபிப்பீங்களா? டெய்லி ஜெபிப்பீங்களா? நல்ல ஞானத்தை தரணும். சரி, இங்க அதெல்லாம் தான் கத்து கொடுத்துருக்கோம். இந்த உங்களுக்கு கத்து கொடுத்த இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க மறக்காம டெய்லி பண்ணணும். சரியா? சரியா? ஓகேவா? சந்தோஷமா இருக்கீங்களா? டெய்லி ஜெபிப்பீங்களா? டெய்லி ஜெபிப்பீங்களா? வெரி குட், சூப்பர். காட் பிளஸ் யூ. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம். அல்லேலூயா. ஒரு 20 மினிட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப அருமையான டீச்சர்ஸ் ரொம்ப அழகாக பண்ணாங்க இல்லையா? இன்னும் ரொம்ப ரொம்ப சத்தமாக கை தட்டலாமா? இல்லை, பத்தாது 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 பத்தாது. அவங்க ஒரு 20 நிமிஷம் அவங்க குரலை மாற்றி எவ்வளோ அழகாக கத்துனாங்க இல்லையா? அவ்வளோ சவுண்டாக சொன்னாங்க இல்லையா? நீங்கள் இன்னும் சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் சவுண்டா? இன்னும் சவுண்டா? ரொம்ப சந்தோஷம். அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, வாரம் வாரம் இங்கே இயேசுவை பற்றி நாங்கள் அறிவிக்கிறோம், நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்குறோம். நல்ல ஒழுக்கத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பெற்றோர்கள் அனுப்புங்க. பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, நீங்கள் கற்றுக்கொண்டீங்களே, இயேசுவை பற்றி கற்றுக்கொண்டீங்க இல்லையா? அதை விட அதிகமாக இன்னும் வாரம் வாரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் வாங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கடைசியாக நம்முடைய வாலிப பிள்ளைங்க
சேர்ந்து ஒரு பாடல் பாட போகிறாங்க. யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. வாலிப பிள்ளைங்க எல்லா வாலிப பிள்ளைங்களும் வாங்க சீக்கிரம் வாங்க. டைம் இல்லை சீக்கிரம் வாங்க.